இவங்க என்ன மனநிலையில இந்த மாதிரி பண்றாங்க? ஒரு பாத்ரூம் போன ஒரு பொண்ண புடிச்சு, பாலியல் பலாத்காரம் பண்றான் இல்லன்னா, அவனோட அந்த மிருகத்தனம் இருக்குல்ல. ஏன்டா அந்த அளவுக்காடா காஞ்சு போய் கிடக்கீங்க? தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியில +2 படிக்கிற ஒரு பொண்ணு பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. பாத்ரூம் போற ஒரு பொண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி, இன்னைக்கு அந்த பொண்ணு இல்ல, உலகத்திலே இல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இறந்து போன அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் வந்து சொந்தக்காரங்க பேட்டி குடுக்குறாங்க. அந்த பேட்டிய நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல இப்படிலாமா மனுஷங்க இருக்காய்ங்க அப்படின்னு நம்மளே முகம் சுளிக்கிற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயங்கள் நடந்த மாதிரி இருக்கு. ஸோ என்னடா என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபுல்லா இந்த நியூஸ பத்தி கேதர் பண்ண ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த ஏரியால என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அண்ட் இந்த நியூஸ பத்தி படிக்கும்போது நிறைய ஆச்சரியமூட்ட வகையில நிறைய நம்மளே ஷாக் ஆகுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பேசலாம். ஸோ இந்த +2 படிக்கிற பொண்ணு காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் எப்போதும் போல வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டு பகுதியில அவங்க அந்த நீங்க மெயினா தூத்துக்குடியிலிருந்து மதுரை போற அந்த வழி பார்த்தீங்கன்னா, இந்த கீழறால், குறுக்கு சாலை, எப்போதும் வென்றாம் இந்த மாதிரி லைனைய பார்க்கும்போது ஃபுல்லாவே காடு தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு வில்லேஜ் ஓகேங்களா? ஸோ நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ரிமோட் ஏரியா தான் சொல்லுவாங்க அந்த ஏரியாவ. ஏன்னா அது ஃபுல்லாவே காடா தான் இருக்கும். ஸோ அங்க விளாத்திக்குளம் அப்படிங்கிற பக்கத்துல கொளத்தூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த பொண்ணு வந்து இருந்திருக்கா. ஸ்கூல் முடிச்சு வராங்க. சாயங்காலம் 6 மணிக்கு இந்த மாதிரி பாத்ரூம் போகணும்னு சொல்லி போயிருக்காங்க. பக்கத்துல காடு தான். வீட்ல பாத்ரூம் இல்ல போல இருக்கு. பக்கத்துல காட்டுக்கு தான் போயிருக்காங்க. காடுன்னு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அவங்க வீட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 200லேருந்து 300 மீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்கு. எப்போதுமே அந்த பொண்ணும், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் தான் 2 பேரும் சேர்ந்து தான் போவாங்க. அன்னைக்கு பொழுதுக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து வரல போல இருக்கு. ஸோ இந்த பொண்ணு மட்டும் ஒத்தையில போயிருக்கா. ஏன்னா ரொம்ப தூரம் கிடையாது. ஒரு 200 மீட்டர், 100 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். வீட்ல இருந்து பேர சொல்லி கூப்பிட்டேன்னா, இந்தாதாம்மா இருக்கேன் அப்படின்னு கேட்கிற அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. 6 மணிக்கு சாயங்காலம் போயிருக்காங்க. மணி 6:30 ஆகுது. இன்னும் வரைக்கும் வீடு திரும்பல பொண்ணு. உடனே அவங்க அம்மா வந்து என்ன 6 மணிக்கு போனவா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நினைச்சு அந்த காட்டுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு சவுண்ட் இல்ல, ஒரு டீட்டெயில் எதுவுமே கிடைக்கல. மணி 6:30 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது. பயம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு உறவினர்கள் அவங்களோட அம்மா அம்மாவுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு பக்கத்துல கொளத்தூர் அப்படிங்கிற ஏரியால தான் இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணு +2 படிக்கிறா, வயசு வந்து 17 வயசு ஆகுது. இந்த மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு இன்ன வரைக்கும் காணும். தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் எடுத்து தேட ஆரம்பிங்க அப்படின்னு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த ஸ்டேஷன்ல உள்ள ஒரு போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் ஆகி போச்சு, மணி கிட்டத்தட்ட நைட்டு 10 ஆயிட்டு, இந்த நேரம் தேட முடியாது, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, பொண்ணு கிடைச்சிருவா அப்படின்னு அவங்க சைட்லேருந்து என்ன ஆறுதல் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு. சரி அவங்க மறுபடியும் வீட்டுக்கு போய் அவங்க அந்த நைட்லயுமே உட்காந்து தேடி இருக்காங்க. அந்த அந்த பொண்ணோட அம்மா வந்து மறுபடியும் சொல்லுது, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம், அவங்க வேண்டான்னு முடியாது, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. வந்தும் நாங்க நைட்டும் தேடணும், அப்படியும் கிடைக்கல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா விடியுது. விடியும் போது அவங்க சொந்தக்காரங்க இந்தக்காரங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே சேம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுக்கு 17 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க, இந்த ஸ்டேஷன்ல 18 வயசு ஆனாதான் அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க எடுத்துப்போம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா விளாத்திக்குளம், அதாவது அவங்க இருக்கிறது கொளத்தூர், விளாத்திக்குளங்கிறது அங்க இருந்து கொஞ்சம் ஒரு பல கிலோமீட்டர் கொஞ்சம் போகணும். அங்க ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன், பெண்களுக்காக ஸ்பெஷலா. ஸோ நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நேத்தே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நேத்து டேரக்ட் அங்க போயிருப்பாங்கல்ல. ஃபைன், ஓகே, இந்த சம்பவம் நடந்துட்டு ஸோ மறுபடியும் அவங்க விளாத்திக்குளம் போறாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அங்க உள்ள ஒரு பெண் காவலாளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே அவங்க உறவினர்கள் கொடுத்த பேட்டியில சொன்னதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். ஓகேங்களா? நானா எக்ஸாக்டா கதை கட்டி எதுவுமே சொல்லலை. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அவங்க சொன்னதை வச்சு தான் சொல்றேனே தவிர, அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ விளாத்திக்குளத்துல உள்ள பெண்கள் காவல் நிலையத்துக்கு போயாச்சு. அங்க உள்ள ஒரு பெண் காவலாளி என்ன சொல்றாங்கன்னா, பெண் காவலாளி என்ன சொல்றாங்க, உன் பொண்ணு வந்து வேற யாரு கூட ஓடி போயிருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ தகாத வார்த்தையில வந்து பேசியிருக்காங்க. அது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாயிட்டு அப்படின்னு அவங்க அம்மா பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஊர்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா, நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து தான் அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. மறுபடியும் அங்க இருந்து ரிட்டன் நீங்க போன இடத்துக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ மாத்தி மாத்தி இவங்க அதை கழிக்கிறாங்க. பொண்ணு நேத்து சாயங்காலம் 6 மணிக்கு காணாம போயிருக்கா, இன்னைக்கு காலையில 10, 11 மணி ஆயிப்போச்சு, என்ன பண்ணுன்னு தெரியலன்னு நினைச்சு மறுபடி அவங்க எல்லாருமே அந்த அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க அந்த பொண்ணு பாத்ரூம் போனால அந்த காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தேடும், பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தேடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு புதருக்குள்ள அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி கடந்திருக்கா. கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்து வாயெல்லாம்
ஒரு சில பிளட்டெல்லாம் ஆகி அப்படிலாம் இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதை வந்து சொல்ல மாட்டேங்காங்க, எந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து கடந்தா அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல விரும்பலை அப்படின்னு அந்த பொண்ணை பெற்ற அம்மா வந்து அப்படி சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஸோ இந்த சம்பவம் நடந்திருக்கு. பொண்ணு வந்து அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்கிறாரு, ரிலேட்டிவ் தான் பார்த்துருக்காரு அந்த பொண்ணோட பாடியை. அந்த பொண்ணோட பாடியை அந்த ரிலேட்டிவ் வந்து தூக்கும்போது அவர் சொல்கிறாரு, பாடி வந்து குழு குழுன்னு தான் இருந்துச்சு, கல்லா விரைக்கலை. அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு பல மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பாடி வந்து விரைச்சிரும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த பொண்ணை தூக்கும்போது குழு குழுன்னு தான் இருந்திருக்கு. ஒரு 10 மணிக்கு, காலையில் 10 மணிக்கு, நேற்று நைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு காணாம போயிருக்கா. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு போய் நம்ம கண்டுபிடிச்சிருந்தா கூட பொண்ணை உயிரோட காப்பாற்றிருக்கலாம். சம்பவம் நடந்தது ஓகே, உயிரோட காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உறவினர்கள். போலீஸோட அலட்சியம் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, இதெல்லாமே இருக்கட்டும். இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இருந்தாலும் நான் பேசுகிறேனே, ஏன்னா நமக்கு வந்து இதை பேசி ஆகணும் ஒரு சூழ்நிலை. அந்த பொண்ணு வந்து வேற சமூகத்தை சார்ந்தவங்க. இன்னைக்கு அந்த தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போகிற அந்த ஹைவே சாலை இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணுமே அப்படின்னு நினச்சி மட்டுமே எல்லாருமே அப்படி கூட்டமாக இருந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் இந்த ஜாதி அது இதுன்னு பிரித்து நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அந்த கட்டத்தில் அந்த மாதிரி இந்த நம்ம நாட்டில் யாருமே அப்படி இல்லை அப்படிங்கிறதா ஒரு உண்மையான செயல். அங்கே உள்ள மக்கள் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது, ஜாதி பாத்தி பழகிறவனோ இல்லை ஜாதிக்காக வர்றவனோ இல்லை ஓட்டுக்காக இங்கே வந்து நிற்கிறவனோ தயவு செஞ்சு நிற்காதீங்க இந்த கூட்டத்தில். அவங்கெல்லாம் பேருங்க. அந்த பொண்ணுக்கு உண்மையான நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த கூட்டத்தில் இருங்க, இந்த போராட்டத்தில் கலந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு போலீஸ் வந்து ஒரு 10 பேர் அந்த ஒரு ஊருக்குள்ள போற ஒரு சாலையை வந்து மறிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு போராட்டம் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நீதி கிடைக்கணும்னு. ஸோ அந்த போலீஸ் வந்து அந்த ஒரு 10 பேர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்போ வந்து இந்த ரோட்டை மறைச்சு போராட்டம் பண்றதா இருந்துச்சுன்னா உன்னை எல்லாருமே இந்த 10 பேர்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த 10 பேருமே பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் போட்டுருவேன், போலீஸோட வேலையை நீ பாக்குறதுக்கு தடை பண்ற அப்படிங்கிற மாதிரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்க உள்ள மக்கள், அங்க ஒரு 10 பேர் பையன் கூட்டத்தில் அந்த 10 பேருமே மிரட்டுறாங்க. என்னடா இது இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு நினச்சி அடுத்த வீடியோ பார்க்குறேன். அடுத்த வீடியோ பார்க்கும்போது அதே போலீஸு அந்த மெயின் ஹைவே குறுக்கு சாலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 பேர் அந்த குறுக்கு சாலையை மறைச்சிருக்காங்க. அங்கே உள்ள பெண்கள் தான் அதிகமாக மறைச்சிருந்தாங்க. அந்த பெண்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த ஹைவேயில் மட்டுமே கிட்டத்தட்ட 40 பஸ் வெயிட்டிங்கில் நிற்கிது, தயவு செஞ்சு நீங்கள் நவுண்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 40 பஸ்ஸுமே போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போராட்டத்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ரெக்யூஸ்ட் வைக்காரு. பார்த்தீங்களா, அங்கே அப்படி பேசிட்டு இங்கே வந்து இப்படி ரெக்யூஸ்ட் வைக்காப்புல. பஸ்ஸில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, யாவனோ ஒருத்தன் பண்ணின தப்புக்கு நாங்கள் எதுக்குங்க வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸில் உள்ளவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு. அந்த பஸ்ஸில் சொன்னவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும், உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா அப்பா நிலைமையில இருந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள். ஸோ உங்களால் போராட்டத்தில் வந்து கலந்துக்க முடியல, ஒரு நீதி கிடைக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறது உங்களோட பங்களிப்பு இல்லைன்னா கூட கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஸோ இப்போ வந்து பொண்ணோட பாடியை வந்து இன்ன வரைக்கும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து வாங்க மாட்டேங்காங்க. காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் கொன்னாங்க, யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி அவனுக்கு கரெக்டான தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுங்க, கொடுக்கும்போது நாங்கள் பொண்ணோட பாடியை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்களோட போராட்டம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு அங்கே உள்ள ஒரு கள நிலவரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியும் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன மனநிலையில இந்த மாதிரி பண்றாங்க? ஒரு பாத்ரூம் போன ஒரு பொண்ணை பிடிச்சி பாலியல் பலாத்காரம் பண்றான்னு இல்லைன்னா அவனோட அந்த மிருகத்தனம் இருக்குல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு காஞ்சி போய் கிடைக்கீங்க. இல்லை ரொம்ப கொச்சையெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு மோசமான நாய்ங்களா நீங்களாம். ஸோ எனிவே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.